சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நம்முடைய திராவிட மாடல் அரசு கொரோனா இரண்டாவது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக விவரமாக அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்திற்கு அண்ணன் கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பே மிக பாராட்டுக்குரியது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வார், நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நான் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்வார்கள். அதே வழியில தான் இந்த புத்தகத்திற்கு பெயர் கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் என்று அண்ணன் அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள். அதாவது கொரோனாவை வென்ற அந்த கிரெடிட் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் அந்த தலைப்பின் மூலம் அந்த கிரெடிட்டை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம அனைவரும் பாராட்ட வேண்டும். நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிக உச்சத்தில் இருந்தது. மருத்துவமனையில பெட் வசதி இல்லை, போதுமான ஆக்சிஜன் வசதி இல்லை. நிலைமையை சமாளிக்க கூடுதல் சுகாதார பணியாளர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றது. ஆனால் நம்முடைய அரசு மேற்கொண்ட பணிகளின் காரணத்தால இந்தியாவிலே கொரோனாவை விரைவாக கட்டுப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு என்ற இந்த பெருமை நமக்கு கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் மாசுவனன் அவர்கள் தான். நீங்க எல்லாம் செய்தித்தாள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த சமயத்துல வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு, நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போய் ஒரே இடத்துல அந்த இறந்து போனவருடைய உடல்நிலை எல்லாம் எரிக்கின்ற புகைப்படங்கள் எல்லாம் வந்துச்சு. அந்த படம் உலகையே நம்ம எல்லாம் உழுக்குச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலைமை ஏற்படவில்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்து கட்டுப்பாடோடு இருந்து தடுப்பூசியினுடைய துணை கொண்டு கொரோனாவை விரட்டி அடித்தோம். கொரோனா சமயத்தில் இந்த அரசினுடைய கடமையாக 3 விஷயங்களை அணிந்துரையிலே நமது முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது, மக்கள் மத்தியில் இருந்த அந்த பயம் அச்சத்தை போக்குவது, அவர்களுக்கு தைரியம் கொடுப்பது முதல் வேலை. இரண்டாவது கடமை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை வசதியை ஏற்படுத்தி தருவது. மூன்றாவது, ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பது. இதில் முதலாவது விஷயம் மிக மிக முக்கியம். மக்கள் மத்தியில் இருந்த அந்த அச்சத்தை பயத்தை போக்க வேண்டும், அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். இதை நமது முதலமைச்சர் அவர்களே களத்தில் இறங்கி நடைமுறையில செய்து காண்பித்தார்கள். முதலமைச்சர்கள் அவர்கள் பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு கோவையிலே கொரோனா வார்டுக்கே சென்றார்கள். அங்கே சிகிச்சை பெற்றவர்களிடம் பேசினார்கள். அவருடைய இந்த செயல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது. நமக்காக நம்மை பாதுகாக்க ஒரு முதலமைச்சர், ஒரு அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு அந்த வார்டுக்குள்ள போன அந்த புகைப்படத்தை தான் புத்தகத்துடைய அட்டைப்படமாகவே நம்முடைய அமைச்சர் மாசன் வச்சிருக்கிறாங்க. கொரோனா ஒழிப்பு எனும் இந்த மிகப்பெரிய மிஷனுக்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்றால் அவருக்கு ஒரு படை தளபதியாக இருந்து சிறப்பாக செயலாற்றியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு மாசவனன் அவர்கள். எங்களுடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நாங்கள் தொடர்ச்சியாக தடுப்பூசி முகாம்களை நடத்தினோம். ஆரம்பத்தில் மக்கள் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை, பயந்தாங்க. அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் அந்த நேரத்தில் தான் இறந்துட்டார். ஆனால் நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரு தெருவா போய் வீடு வீடா போய் மக்களை வெளில இழுத்துட்டு வந்து கொரோனா தடுப்பூசியை போட வச்சோம். அப்ப எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க, மற்ற இடங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, சேப்பாக்க திருவல்லிக்கேணி மேல மட்டும்தான் தடுப்பூசி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய மக்கள், தகுதி மக்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுத்ததுன்னா அது சேப்பாக்க திருவல்லிக்கேணி மக்கள் தான். ஒவ்வொரு நாளும் நான் அமைச்சரன் மாசன் போய் போராடி அந்த ஊசிகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் மக்களுக்கு அந்த பணியை செய்தோம். அதே போல அணிந்துரையிலே நமது முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கொரோனா கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர்கள் போல செயல்பட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். எல்லோருடைய கடுமையான உழைப்பு தான் நாம் அனைவரும் சேர்ந்து கொரோனாவை வெற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தது. இது எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது போல அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக சிறப்பாக அழகாக எழுதியிருக்கின்றார். ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள். அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவரே அதை பற்றி எழுதி பதிவு செய்வதுதான் அதற்கு பெயர். அதே போல தமிழ்நாடு என்பது எப்படி கொரோனாவை வென்றது என்பதை அந்த துறைக்கான அமைச்சரை எழுதியிருப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இதையெல்லாம் நாம் பதிவு செய்தாக வேண்டும். இல்லைன்னா யாராவது எதையோ எழுதி அதை வரலாறுன்னு நம்ம கிட்டே சொல்லுவாங்க. இதை எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு உலகம் ஃபுல்லா கோவிட் வந்துச்சு, பிஜேபி ஆண்டுகிட்டு இருந்ததுனால, மோடி ஆட்சியில் இருந்ததுனால இந்தியாவுக்கு மட்டும் கோவிட் வரலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி பதிவுகள்லாம் மிக மிக முக்கியம்.
காலம் காலமாக அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுதுவதுதான் நமது வரலாறாக இருந்தது. இங்கே இப்ப அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நாங்களும் எழுத ஆரம்பித்து விட்டோம், படிக்க ஆரம்பித்து விட்டோம்.